ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டர்ட்டில் சூப் சீரீஸ் 2 அதில் வந்து கேண்டில்ஸ் ஆர் ரேஞ்சஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து என்டையராக ஒரு சிங்கிள் டேக் வீடியோ. ஸோ அதில் நான் வந்து எடிட்டிங் வந்து நான் வந்து எதுவுமே பண்ணல. ஸோ சம்டைம்ஸ் வந்து மியூசிக்கை தான் நான் வந்து போடுவேன். பட் இருந்தாலுமே இது வந்து ஒரு சிங்கிள் டேக் வீடியோ. சின்ன சின்ன வந்து லேக் இருக்கும். ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ் ஆர் ரேஞ்சஸ்னால் என்ன? ஸோ கேண்டில்ஸ் ஆர் ரேஞ்சஸ் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து சொல்லுங்கள், ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா? ஒரு 3 கேண்டலோட பேட்டர்னோட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வந்து என்னென்னா இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. ஓகேவா? அதில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லிக்விடிட்டி ஜென்ரேஷன், செகண்ட் வந்து லிக்விடிட்டி ட்ராப். ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு ட்ரூ ட்ரெண்ட். அந்த தேர்ட் கேண்டில் தான் ட்ரூ ட்ரெண்டாக போகும். ஓகேவா? இப்போது இந்த 3 கேண்டில் ஃபார்மேஷன் எல்லா இடத்துலையுமே இருக்குது. 3 கேண்டில் ஃபார்மேஷன், 3 கேண்டில் ஃபார்மேஷன், 3 கேண்டில் ஃபார்மேஷன், 3 கேண்டில் ஃபார்மேஷன், 3 கேண்டில், 3 கேண்டில், 3 கேண்டில் எல்லா இடத்துலையுமே இருக்குது 3 கேண்டில் ஃபார்மேஷன். இப்போது இந்த 3 கேண்டில் யூஸ் பண்ணி எப்படி பயாஸ் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி எப்படி இதில் வந்து ஒரு என்ட்ரி மாடல் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்போது நார்மலாக இப்போ வந்து என்னென்னா, இது ஒரு கேண்டலோட ஹை, இது வந்து ஒரு கேண்டலோட லோ. ஸோ இந்த கேண்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய கேண்டில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேண்டில் வந்து என்னென்னா ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கேண்டில் வந்து ஷார்ட் டேர்ம் ஹை. ஓகேவா? அதாவது ஒரு ஸ்விங்குக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து ஷார்ட் டேர்ம் ஹைஸ் வேணும். அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் ஹை வேணும். ஸோ இதுதான் ஒரு ஸ்விங் ஹை. அதே மாதிரி ஸ்விங் லோ, லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்மளுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லோ வேணும். ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? ஷார்ட் டேர்ம் லோஸ் வேணும். சென்டரில் இருக்கக்கூடிய வந்து என்னென்னா ஒரு இன்டர்மீடியட் டேர்ம் லோ. இப்போ ஜஸ்ட் இந்த இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இருக்கு இல்லையா? இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணலாம். எப்படி வந்து பயாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ நம்மளுக்கு வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு இந்த கேண்டில். ஓகேவா? இப்போது அடுத்த டார்கெட் எதுனா இந்த ஹை. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை வந்து இந்த கேண்டில் வந்து ஸ்வீப் பண்ணிச்சு. அடுத்த டார்கெட்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ. ஓகேவா? இப்போ கரெக்டாக நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரு ஆகும் அப்படின்னா, கரெக்டாக இந்த ஸ்வீப்பில் வந்து என்ட்ரு ஆகும். ஸோ இதுதான் ரியல் டர்ட்டில் சூப். அது ஃபேக் பிரேக் அவுட். டர்ட்டில் சூப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்னங்க இது வந்து சூப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து சூப்பெலாம் கிடையாது. டர்ட்டில் சூப் அப்படின்னா வந்து ஐசிடி ட்ரேடர்ஸ்க்கு வந்து நல்லாவே தெரியும். ஐசிடி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து டர்ட்டில் சூப்னா என்னென்னு தெரியும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டோட ஒரு நிக்நேம். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு ரியலான ஃபேக் பிரேக் அவுட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, லிக்விடிட்டியோட தியரி நம்ம வந்து கொண்டு வருவோம். இப்போ ஒரு பை சைட் லிக்விடிட்டி அப்படின்னா அடுத்து வந்து மார்க்கெட் எங்கே போகும்? செல் சைடுக்கு போகும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு? ஒரு பை சைட் லிக்விடிட்டியா, அதாவது ஹைஸ் எல்லாமே பை சைட் லிக்விடிட்டி, லோஸ் எல்லாமே நமக்கு வந்து செல் சைட் லிக்விடிட்டி. இப்போது ஹைஸை வந்து இப்போ வந்து எடுத்தாச்சு மார்க்கெட். அடுத்து வந்து மார்க்கெட் எங்கே போயிருக்கு? இந்த லோஸுக்கு வந்து போயிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஹை எடுத்திருக்கு, சரி, ஒரு லோ வந்து எடுத்திருக்கு. அடுத்து வந்து மார்க்கெட் வந்து எங்கே போயிருக்கு? ஒரு ஹைஸ்க்கு வந்து போயிருக்கு. இந்த ஒரு டெய்லி கேண்டில் நீங்கள் அப்படியே வந்து ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிங்கன்னா இந்த கேண்டில் வந்து ஒரு ரேஞ்சாக தெரியும். ஸோ இதுதான் கேண்டில்ஸ் ஆர் ரேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு தியரி. ஓகேவா? புரியுதா? எஸ், இந்த ஒரு டெய்லி கேண்டில் நம்ம அப்படியே வந்து ஷ்ரிங்க் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு சின்ன அதாவது ஒரு நல்ல ஒரு ஜூம் இன் பண்ணி நம்ம வந்து ஒரு லென்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரேஞ்சாக தெரியும். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் டேயோட ஹை நம்மளுக்கு வந்து ஸ்வீப் ஆயிடுச்சு. இப்போ அந்த ப்ரீவியஸ் டேயோட ஹை வந்து ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எங்கே போயிருக்கு? ப்ரீவியஸ் டேயோட லோ. ஓகேவா? அப்போனா இது நம்மளுக்கு வந்து என்னது? ஷார்ட் டேர்ம் ஹை, இன்டர்மீடியட் டேர்ம் ஹை, ஷார்ட் டேர்ம் ஹை. ஸோ இதுதான் ரிட்டர்ன் டு த ஆரிஜின் ஏரியா. ஸோ இந்த ஆரிஜினில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த சூப்பில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே உங்களுக்கு வந்து போகும்போது ஒவ்வொரு 4 ஹவர் கேண்டல்னா ஒவ்வொரு 1 ஹவர் கேண்டலுக்கு நீங்கள் வந்து ஒரு கேண்டில் தியரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒரு இன்ட்ராடே ட்ரேடாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். சூப்பர் ஸ்கேல்பிங்காக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது சூப்பர் ஸ்கேல்பிங் மீன்ஸ் அந்த மைக்ரோ செகண்டில் வித்தின் உங்களுக்கு அந்த 1 செகண்ட் 2 செகண்டில் வந்து ட்ரேட் பண்ணுற அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன நம்மளுக்கு தெரியணும்? எது ரியலான ஸ்வீப், லிக்விடிட்டி ஸ்வீப், எது ரியலான லிக்விடிட்டி ரன். ஸோ இது நம்மளுக்கு வந்து ஸ்வீப், இது நம்மளுக்கு வந்து லிக்விடிட்டி ரன். ஓகேவா? ஸோ பேசிக்காக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு வீக்லி PO3
வீக்லியோட PO3. ஸோ நார்மலாக வந்து என்னென்னா மிட் வீக் ரிவர்சல் இருக்கும், கிளாசிக் ரிவர்சல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் மிட் வீக்கோட ரிவர்சல் இருக்கும். இப்போது நார்மலாக வந்து கிளாசிக் ரிவர்சல் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வருது, புதன்கிழமை வருது நம்மளுக்கு என்னென்னா மிட் வீக் ரிவர்சல். இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வந்து இந்த 2 ரிவர்சல் வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல்லாம் வந்து எப்போ வரும்? NFP இருக்கும்போது வந்து எக்ஸ்ட்ரீம் ரிவர்சல் வரும். கிளாசிக் ரிவர்சல்லாம் எப்போ வரும்? நம்மளுக்கு வந்து CPI இருக்கும்போதெல்லாம் வந்து கிளாசிக் ரிவர்சல் வரும். அதே மாதிரி ஒரு வெட்னஸ்டேவோ இல்லைனா நம்மளுக்கு வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் மிட் வீக்கோட ரிவர்சலோ எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மிட் வீக்கோட ரிவர்சல் எப்போ போகிறோன்னா இந்த PMI ஃப்ளாஷ் மேனுஃபேக்சர் PMI ரிலீஸ் அப்போ வரும். ஸோ அதுக்கடுத்து வந்து நார்மலாக வந்து ஒரு இந்த ரிவர்சல், அதாவது என்ன ஒரு மண்டே ரிவர்சல்லாம் எப்போ வரும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன நியூஸ்க்கு வந்து ஒரு மண்டே ரிவர்சல் வரும். அதுவும் வந்து ஒரு வீக்கான ரிவர்சல் தான். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாசிக் ரிவர்சலில் தான் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், இல்லைனா மிட் வீக்கோட ரிவர்சல் தான் நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் எப்போ வரும்? கிளாசிக் ரிவர்சல் எப்போ வரும்னா ஒரு மாதத்துக்கு நடுவில், அதாவது வீக் 2 இல்லைனா வீக் 3. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்விங் ட்ரேட் உங்களால் வந்து கேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களால் வந்து ஸ்கேல்பிங் பண்ணலாம். எந்த சைடு போனாலும் நீங்கள் வந்து அடிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கேண்டில்னா உங்களுக்கு வந்து என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக இது வந்து ஒரு கேண்டில் ஹை, கேண்டில் லோ, இந்த ஒரு ஸ்வீப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த லோவை நீங்கள் வந்து டார்கெட் வைக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ எந்த ஃப்ரண்ட் சேலஞ்ச் வேணால் நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் வந்து ஒரு அடுத்து வந்து உடனே கேட்டுருவீங்க, ஓகே இது ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ கைஸ், ட்ரேட் எக்ஸிக்யூஷன் பண்ணி எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய வீடியோ நான் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூஷன் தான் நான் வந்து போட்டிருக்கேன். பட் இதுலேயே நிறைய பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா ஒரு கான்செப்டாக வந்து டீச் பண்ணுங்கன்னு சொன்ன வந்து கேட்டதுனால தான் நான் வந்து ஒரு சீரியஸாக நம்ம வந்து இது பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் வந்து என்னோட 80% என்னோட வந்து டாக்குமெண்டேஷன் தான். ஓகேவா? ஸோ அதனால் வந்து ரிமைனிங் ஒரு 20% வந்து சரி ஓகே எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20% தான் இது வந்து பப்ளிக்காக இருக்குது. 80% வந்து என்னோட ஜேர்னிங்காக மட்டும்தான், என்னோட டாக்குமெண்டேஷனுக்காக மட்டும்தான். இன்கேஸ் நான் லோவாக ஃபீல் ஆகும்போது நான் என்னோட ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய என்னோட பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து பார்க்கும்போது நான் என்ன ஆகுனா எனக்கு வந்து ஒரு பூஸ்ட் இருக்கும். ஸோ இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஒரு என்ட்ரி மாடல்ஸை எப்படி வந்து எடுக்கலாம், டைப்ஸ் ஆஃப் வந்து என்ட்ரி மாடல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன் மோர் போனஸ் ஃபார் யூ. NFPயோட பயாஸ் இப்போ வந்து குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் நான் போகிறேன். ஸோ டெய்லியில் சேம் இந்த ஒரு 3 கேண்டலோட ஃபார்மேஷன். ஸோ ஓவரால் பயாஸ் நம்மளுக்கு என்னென்னா இந்த இம்பேலன்ஸாக இப்போ வந்து ஓவரால் ட்ரா ஆன் லிக்விடிட்டி. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரியல் ஸ்வீப் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரிவர்சல் வச்சிருச்சு. வெட்னஸ்டே வந்து ரிவர்சல், விச் இஸ் மிட் வீக் ரிவர்சல். இப்போ வந்து மார்க்கெட் வந்து எங்கே போகும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம் போகலாம். இப்போ வந்து இது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு கேண்டில் லோ, ஷார்ட் டேர்ம் லோ, இன்டர்மீடியட் டேர்ம் லோ, ஷார்ட் டேர்ம் லோ. மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் இந்த ஹை காஸ் போகணும். ஓகேவா? இந்த ஷார்ட் டேர்மோட ஹை காஸ் மார்க்கெட் போகணும். ஸோ அதுதான் இந்த ஹை. ஸோ ஈக்குவல் ஹைஸ் இருக்குது, இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த டார்கெட் வந்து எங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே போகும். ஸோ NFP நம்ம வந்து இதே வீடியோ நான் போடுறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. மண்டே, டியூஸ்டேயில் வந்து 2 வாரத்தோட லோ வந்து எடுத்துருச்சு, மிட் வீக்கோட ரிவர்சல். ஸோ அடுத்த பயாஸ் வந்து இங்கே போகும். இந்த கேண்டோட ஹை எடுத்தாச்சு ஆல்ரெடி. இப்போ மார்க்கெட் வந்து அடுத்த ட்ராமால் லிக்விடிட்டி இங்கே தான். இது வந்து வீக் 1, வீக் 2 வந்து அரௌண்ட் இந்த இடத்துல வந்து இருக்கும். அரௌண்ட் வந்து ஒரு வீக் 3 இங்கே, ஒரு வீக் 4 இங்கே. ஓகே, தேங்க்யூ.